ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். யூடியூபர் கிரியேட்டிவ் கலெக்ட் அப்படின்னு ஒரு மீட் இருக்குது, யூடியூப் மீட்டு. அதுக்கு தான் வந்து நான் வந்திருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு, சுதிக்ஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன். அதையும் வந்து இந்த vlogல ஆட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டடன் டடன் டடன். என்னோடய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ காமிக்கிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ். Okay. Happy birthday to you. Happy birthday to dear Sudiksha. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Sudiksha. May God bless you, dear. Happy birthday Chicha. Happy birthday Suri. Happy birthday Bomma. செல்ல பொண்ணு நீ குட்டி செல்ல பொண்ணு அப்பா ஹாப்பி பர்த்டே அரே நீங்க விஷ் பண்ணிருங்க பாப்பாக்கு. பெரிய மனுஷியா எப்படிங்க அவ்வளோ ஸ்பீடு. Love you செல்லம். Happy birthday. Happy birthday ma. ஓகே மா சொல்லு. ஓகே பா சொல்லு. ஓகே அப்பா அப்பா எல்லாரும் கூட்டி விடு. இந்தா இங்க பாரு இந்தா நல்லா இருக்கும் இருக்கடா இங்க வா, இது உங்களுக்கு நல்லா இருக்கும், அழகா இருக்கும். அத்தைக்கு அப்பாய்க்கு ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ சொல்லுடா நீ. இந்தா பெரியப்பாக்கு மச்சான் போங்க மச்சான் ஆரி மச்சான் மச்சான் போங்க ஆரி மச்சான் 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 தான் ஃபர்ஸ்ட் மச்சான் தான் முக்கியம் நமக்கு ஏன் மச்சான பெத்தவங்க முக்கியம் இல்லையா? இல்லையே ஏய் மச்சான் அவன் கூட்றா பாப்பா கூட்றா ரெடி நீ ஊட்றா தம்பி. ஹேப்பி பர்த்டே. ஏய் நீ வாடா ஊட்றா. பெரியப்பாக்கு தேங்க் யூ தங்கம். பெரியப்பா பாருங்க பெரியப்பா. இந்தா பாப்பா கூப்பிடு. இல்ல அது வந்து குடுக்குறது இல்ல கேட்டா அது வந்து அப்படியே அதை எடுத்து அடுத்த வாய்க்கு கொடுத்து போயிடுது ஏன் மகா அரே கூப்பிடுறானா எனக்கு காப்பி கொடு. இந்தா வாங்கிடா பாப்பா கூட்டு. ஹேப்பி பர்த்டே தங்கம். தேங்க் யூ சொல்லு. அக்கா க்ரீம் மட்டும் வாங்கி வாங்கி அவ்வளோதாங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் சூப்பராக முடிச்சுட்டு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும்போதே ஆல்மோஸ்ட் 12 ஆயிடுச்சு. நமக்கு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா 2 ஸோ அதுக்கப்புறம் கேப் பிடிச்சி கிளம்பிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 3 பேரும் குட்டீஸை விட்டுட்டு வெளியில் போகிறது. ஸோ கேர்ள்ஸ் டே அவுட் அப்படி சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஈவெண்ட் பார்த்திங்கன்னா GRT ரேடிசன் ப்ளூ இருக்குது இல்லையா, அங்கே தான் நடந்தது. ரேடிசன் ப்ளூக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப நல்லா இருந்தது பிளேஸ். நம்ம போகும்போது தான் பார்த்திங்கன்னா மதன் கௌரி, அதுக்கப்புறம் இன்னும் மார்னிங் பேட்ச் ஒன்று இருந்தது. நான் வந்து மார்னிங் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குன்னு வரல. இவங்க வந்து குக் வித் சங்கீதா இருக்காங்க இல்லையா, அந்த அக்கா. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக பேசினோம். ஸோ அவ்வளோதாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நான் கொஞ்சம் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவேன்னு. என்கிட்ட யாராவது வந்து பேசினாவே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன். நான் போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறது அதை விட பெரிய கொடுமையாக இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அதெல்லாம் ஷையெல்லாம் ஓவர் கம் பண்ணி அப்புறம் எப்படி நீங்கள் யூடியூபராக இருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கே தெரியல. ஸோ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நான் பயங்கரமாக பேசுவேன். புதுசாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்படி இருந்து நான் பேசினேன்னு வைங்க, எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். நான் பிகினிங்கில் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த ஃபோட்டோஸு எடுத்தோன்னே வந்து உள்ளே வந்ததும் மதன் கௌரி ப்ரோ தான் இருந்தார். அவரோட ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. அப்புறம் உள்ளே வந்தோம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணோம். பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஈவெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாச்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ கீழே வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. யூடியூப் லோகோ போட்ட கேப்பு, பென்னு, நோட் புக்லாம் கொடுத்துருந்தாங்க. சீக்கி டிஎன்ஏ போகிறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் வந்து இன்றைக்கி ஹோஸ்ட்டு. இந்த ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து சீக்கி டிஎன்ஏவும் இன்னொரு யூடியூபரும் ஜெனின்ட்டு. நான் அவங்க வீடியோஸ் பார்த்ததில்ல, எனக்கு தெரில. பட் அவங்க ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் தான் போல இருக்குது. என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் வந்து கொடுக்குறவங்க. ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹால் மாதிரி இருக்கும், அதாவது வந்து என்ன சொல்கிறது, மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரெக்டாக வந்து டைனிங் ஹால்லேயே வந்துட்டு மீட்டிங்கு. எங்களுக்கு முன்னாடி பேட்ச்சில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருந்திருக்கும் போல் இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட் அதெல்லாம். எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது 2 o'clock பேட்ச்ன்றதுனால லஞ்சு முடிஞ்சு தானே நம்ம இருப்போம்.
ஸோ அந்த பேட்சுன்றனால ஒன்றும் பெருசாக இல்லை. இதெல்லாம் வந்து ஃப்ரூட் ஜூஸ்லாம் போட்டு தருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் டெக்கரேஷனுக்கு வச்சுருந்துருக்கானுங்க பயவில்லைங்க, நமக்கு தெரியல. என்ன சொல்கிறது, ஃபுட்டு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. பட் தட்ஸ் ஓகே, நம்ம ஃபுட்டுக்காக போகல, ஜஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போனோம். அது நம்ம என்ஜாய் பண்ணோம், நிறைய பேரை பார்த்தோம் வச்சோம், அதெல்லாம் ஒரு ஜாலி தான். பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்து மெனு வந்து டெசர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. இந்த பீஸாலாம் வந்து இதை விட நான் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே சொல்லிட்டு நம்ம ஈவெண்ட் அட்டன் பண்ணோம். ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஈவெண்ட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஜாலியான ஈவெண்ட்டு. நம்ம வந்து இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் நான், பட் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்து அவங்க ஷேர் பண்ணல. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கான்வர்சேஷன், யூடியூபர்ஸ்குள்ளே ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன். ஜெனி சொன்னார் இல்லையா, இவங்க தான், அவங்களும் சீக்கியும் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணினேன், அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஃபுட்டும் சரி, மீட்டிங்கும் சரி. பட் ஒரு ஃபன்னான டேவாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா 100% வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஜாக்ஸ் கிச்சன் சுபேதாக்காவை மீட் பண்ணேன். சுபேதாக்கா அப்போ எப்படி இருந்தாங்களோ, நாங்கள் 3-4 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணியிருந்தோம், அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஜாலி ஃபன்னு. அதுக்கப்புறம் திருமதி இல்லம் ஆஷா அக்காவை மீட் பண்ணேன். அவங்களும் செம ஃபன்னு, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, ஈவெண்ட் முடிஞ்சது. அங்கேருந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்டீம்டு பன்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸா, அது இதுன்னு இருந்தது. டெசர்ட்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் புட்டிங்லாம் பயங்கர ஸ்வீட்டு. மேபி எனக்கு ஸ்வீட்டாக இருந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு தெரில. ஃபுட்டு வந்து ஓகே தான், ரொம்ப வந்து நிறைய இல்லைங்க. ஃபைனலாக ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. சரி, நம்ம 3 பேரும் வந்துட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமு. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு போகலாம், மெமரபுளாக இருக்கும் ரொம்ப. இதுவே நல்ல ஒரு மெமரபுளான டே தான். இருந்தாலும் வெளியில் போயிட்டு போனோம் அப்படின்னா இன்னும் நல்ல மெமரபுளாக இருக்கும். அதனால் எங்கேயாவது போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணோம். ஆப்வியஸ்லி எனக்கும் ஜெயாவுக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து பீச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பார்க்கறதில்ல. அண்ணி அடிக்கடி பார்க்கறனால அவங்களுக்கு வந்து அந்த கிரேஸ் இல்லை. எனக்கு வந்து பயங்கர கிரேஸ். எனக்கு பீச்னா அவ்வளோ பிடிக்கும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். எனக்கு பீச்சில் போய் என்னை உட்கார வச்சிட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன். ரொம்ப நேரம் பேசணும் வைக்கணும்லாம் இல்லை. எதுவுமே பண்ணலைனாலும் ஐ கேன் சிம்ப்ளி சிட் அண்ட் வாட்ச் த ஓஷன் ஃபார் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெசன் நகர் பீச், இப்போ புதுசாக நேம் வேறு பெஸி பீச்சுன்னு வச்சுருக்காங்க. ஸோ பெஸி பீச்சுக்கு வந்துட்டோம். பயங்கர க்ரௌடாக தான் இருந்தது. நல்லா இருந்தது, ஃபன்னாக. காத்தடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன நம்ம போடுங்க அண்ணி. அரே பைத்தியக்கார, கீழே தள்ளி விட்டடா. சரி, நிறைய இருக்கு, போடுங்க. இன்னும் நமக்கு நிறைய அஸ்திரம் இருக்கு. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை, போடுங்க. அண்ணி எய்ம் பண்ணி அடிச்சிட்டு இருக்க அண்ணி நீ. சூப்பர். ஓ காட். பாப்பா லவ் பேர்ட்ஸ் போட்டு மிஸ் ஆயிருச்சு. நீ உன்னே மாதிரி தான் அடிக்கிறதா. நான் தான் சொன்னல, நம்ம போடும்போது காத்து அடிக்குது. ஆட என்னடா எல்லாத்தையும் கவுதிட்டு இருக்கு. எனக்கு ரெண்டாவதா பிரம்மாஸ்திரம் இல்லைன்னா அவள் போட்ட டம்ளர் மட்டும் தான் நமக்கு வாய்ப்பு. அப்படியே கொஞ்சம் போய் அங்கே நின்னுங்க, ஃபேஷியல் பண்ண மாதிரி ஆயிரும். ஜெயா மட்டும்தான் எய்ம் பண்ணி போட்டு கிஃப்ட் வாங்கினா. நாங்கள் 2 பேரும் சோளக்கிறது தான் வாங்கினோம், வேறு எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து கிளம்பும் போது வந்து ஒரு சோடா குடிக்கலாம் ஒரு மாதிரி இருந்தது. சரி, ஒரு சோடா குடிக்கலான்னு சோடா வாங்கிட்டு உட்காந்துட்டோம். வீட்டிலேருந்து மாற்றி சுதீக்ஷா, சம்யுக்தா, ஆரியன்னு மாற்றி ஃபோன் பண்ணுறாங்க. எப்போ வருவீங்க வீட்டில் இருக்கும்போது இந்த பாசத்தை எங்கடா வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
அண்ணி யாரோ செட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் 0 தான் போடணுன்ற மாதிரி. சரி தலைங்க இங்கேருந்து போடுங்க. இங்கே வைங்க. வாவ் டே 5மே 0 போட்டால் நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், ஓகேவா? போடுறா பாப்பு பாப்பு போடவே மாட்டீங்களா? இதுவே போடு. அது முட்டைக்கு 5 ஒரு கீ செயின் வாங்கிட்டு வர போறீங்க. 10 வந்துதுடா. எங்கள் அண்ணி வந்து பேபி தாங்க. எப்போ போனாலும் எங்கள் பாப்பாங்க கூட விளையாடுறேன்னு சொல்லாது, எங்கள் அண்ணி தான் விளையாடுறேன்னு சொல்லுவாங்க. இருக்கிற எல்லா கேம்ஸும் விளையாண்டுட்டு வருவாங்க. வின் பண்ணுறோமோ இல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ சமத்து குட்டி அவங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சீஸ் கேக்கு. இது ஆக்சுவலி வந்து வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேக்கெலாம் சாப்பிடணும்னு தோணல. பட் ஸ்டில் 2 பசங்க வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பு. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட நான் லிங்க் வாங்கிட்டு வந்தேன், வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவாக தான் இருந்தது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. குட்டீஸ்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கேப் புக் பண்ணல, ஆட்டோவில் போனால் நல்லாயிருக்கும் காத்தோட்டமானு ஆட்டோவை புக் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனும் கரெக்டாக வந்துட்டாங்க. அங்கே பாருங்க அடி எப்படி போட்டுட்ருக்காங்கன்னு. வீட்டில் 4 பேரை பார்த்துக்க 3 பேரை விட்டுட்டு தான் போனோம். எங்கள் தாய்மாமா பேரன், எங்கள் பெரிய அண்ணன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லோரும் இருந்தாங்க. அப்படி இருந்து எங்கள் அம்மா வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போனதுக்கப்புறம் இவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து அம்மா வேணும்னு இருந்ததுங்க. நான் கேட்டேன், தம்பி அம்மா வேணும் நீ அம்மா வந்தோடனே கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அம்மா நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா, சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஆனால் அழகாக கலர் பண்ண கற்றுக்குங்களாட்டிருக்கு. பெரியண்ணா பொண்ணு சூப்பராக கலர் பண்ணுறாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. குட்டி பிள்ளை ப்ரீகேஜி தான் போகிறா, அவ்வளோ அழகாக கலர் பண்ணுது. சம்யுக்தாவும் நல்லா கலர் பண்ணுறா. இன்னும் இவங்க 2 பேர்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு கலரிங்லாம் வரல. இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்குதுங்க குழந்தைங்க. ஃப்யூச்சரில் நல்லா கலர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பை, டேக் கேர், பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye.